என் பேர் ராபர்ட். மெக்கானிக்கல் கான்ட்ராக்டர் இருக்கேன். பாரத் பெட்ரோலியம் இந்தியன் ஆயில் வந்து நைட்டில் வந்திருக்காங்க. டேர்ன் பண்ணுற டைமில் டாப் லைவ் விழுந்திருக்குது. ப்ரெஷர் கேஜ் வந்து டேமேஜ் ஆகி அதுலேயே லீக் வந்திருக்குது. இமீடியட்டாக வந்து பிளான்ட்டுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்தோடனே இங்கே வந்திருக்காங்க. காலையில் வந்து அதுக்கு மூவ் பண்ணி ப்ரெஷர் கேஜில் லீக்காக அரெஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ மொத்தம் எவ்வளோ டன் இருக்கும், எவ்வளோ லீக் ஆகிருக்கும்? இப்போ மேக்ஸிமம் ஒரு 80 to 100 kg தான் லீக் ஆயிருக்கு. அடுத்தது எப்படி செய்யுங்க? டேமேஜ் வர்க் என்ன பண்ணிருக்கோம்? இப்போ டேமேஜ் இப்போ வந்து சீல் பண்ணியாச்சு. இந்த ரூட்ல வராதுல்ல சார்? அது ரூட்டு தெரியல, அது யூஸ்வலி அது தெரியல சார் எனக்கு எந்த ரூட்ல வரும். அவங்க ஆக்சுவலாக பைபாஸ்ல தான் போவாங்க. பை மிஸ்டேக் தான் வந்திருக்கலாம். இதில் சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னா, இந்த சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் வந்து எல்லாத்துக்குமே எல்லாம் டோட்டலி இது சேஃபாக தான் இருக்கும். எல்லாம் வால்வ்ஸ் இது எல்லாமே எல்லாம் உள்ளே தான் இருக்கும். ப்ரெஷர் கேஜ் தான் மேலே இருக்கு. ப்ரெஷர் மேலே தான் வைக்க முடியும். மேலே இருந்து அதுதான் ஷியராகி விழுந்துருக்கு. டிரைவரோட கவனக்குறைவுன்னு சொல்ல முடியாது. இந்த இடத்துல வந்து கார்னர் ரொம்ப ஷார்ப் கார்னர், அது ரெடி பண்ணும் போது சான்சஸ் இருக்கு. அது சொல்ல முடியாது, எனக்கு தெரியாது. அது அவரை தான் கேட்கணும் ஏன் இந்த ரூட்ல வந்தாரு. எங்க இருக்காங்க? அது வந்து செப்பரேட் கான்ட்ராக்ட், டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்ட் எங்களுக்கு கிடையாது. இப்போ அது டேமேஜ் ஆயிருக்குது. அது டிரான்ஸ்போர்ட் அப்போ இஷ்யூ ஏன்னா ஒடுங்கி இருக்கலாம் பாக்குறோம். சேஃபா இருக்குமா? எப்படி போட்டு சீலன் போட்டு சீல் பண்ணியாச்சு. அது ஒன்று நான் சொல்லிட்டு நோ லீக். எல்லாம் பார்த்து மீட்டர் எல்லாம் வச்சு எல்லாம் செக் பண்ணிட்டாங்க. எல்லாரும் பார்த்துட்டாங்க. அதனால டிரான்ஸ்போர்ட் பண்றது மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது.